தெஹிவளையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய முக்கியமான சந்தேக நபர் துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் அவர்களுக்கு எதிராக போடப்பட்ட வழக்கு ஒன்றில் முக்கியமான தீர்ப்பு ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களை பார்க்கலாம். இலங்கை மீனவர்கள் மாலைதீவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அத்துமீறி மீன் பிடித்தார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அது குறித்தும் பார்க்கலாம். காத்தான்குடியில் கத்திக்குத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அந்த கத்திக்குத்து சம்பவம் இடம்பெற்ற பிறகு கத்திக்குத்தில் ஈடுபட்ட அந்த இளைஞர் செய்த காரியம் அது சம்பந்தமாகவும் பார்க்க இருக்கின்றோம். கண்டியில் கடும் மழை பெய்து வருகிறது. மக்கள் அச்சத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. மண் சரிவுக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த மேலதிக விவரங்களையும் இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. அத்துடன் இன்றைய கருத்தோவிய பகுதியில் இந்த செல்ஃபி எடுக்கிறார்கள் இருக்கணும் தானே, அவையில பற்றின ஒரு கருத்தோவியம். எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். தெஹிவளையில் இந்த மாதம் 6ஆம் தேதி ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று நடந்து அதிலே ஒரு நபர் ஒருவர் கொல்லப்பட்டவருடைய பேர் அமிந்த பெரேரா. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவர் தான் அமிந்த பெரேரா. அப்போ 2 பேர் அடையாளம் தெரியாத 2 நபர்கள் மோட்டார் சைக்கிள் ஒன்றில் வழக்கம் போல சுட்டு போட்டு தப்பியோடினவே அந்த 2 பேரில் ஒருவர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்படைக்குள்ள அவரிடமிருந்து துப்பாக்கியும் மீட்கப்பட்டிருக்கிறது. இந்த கொலை சம்பவத்துக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த துப்பாக்கியும் மீட்கப்பட்டிருக்கிறது. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு துப்பாக்கி என்று சொல்லப்படுகிறது. மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் இவரை கைது செய்திருக்கிறார்கள். இவருடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சுதத் சந்தன அதான் அவருடைய சொந்த பேர். ஆனால் பாதாள உலக குழுத்தானே, அப்போ இன்னும் ஒரு பேர் கட்டாயம் இருக்கணும். ஏன்னு உங்களுக்கு தெரியும், பாதாள உலக குழுக்கார எல்லாருக்குமே ஒரு அடமொழி ஒன்று இருக்குது. அப்போ சுதத் சந்தனவனுடைய அடமொழி என்னென்று சொன்னால் முட்டியா, அதான் அவருடைய பேர். முட்டியா என அழைக்கப்படுகின்ற 52 வயதுடைய நபர் இவர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு இப்போ கைது செய்யப்பட்டிருக்கார். அப்போ போலீஸ் அவரை பிடிச்சி கேட்டிருக்குது, 52 வயசுல உங்களுக்கே இந்த தேவையில்லாத வேலை என்று சொல்லி. அதுக்கு அவர் சொல்லியிருக்கார், 1 லட்சம் ரூபா காசு தாரன்னு சொன்னவங்க, அதனால தான் நான் சுட்டனான்னு சொல்லி. அதாவது இந்த கொலையை ஏற்பாடு செய்தவர் இருக்கார் தானே, அவர் சொல்லியிருக்கார் 1 லட்சம் ரூபா காசு தாரன்னு சொல்லி. அந்த 1 லட்சத்துக்கு ஆசைப்பட்டு இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக முட்டியா வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். இந்த முட்டியா எனக்கு என்னென்னு உண்மையாக தெரியாது, ஏதாவது கூடாத சொல்ல தெரியல. எனவே சிங்களம் தெரிந்தவர்கள் கீழே போடுங்க முட்டியான்னு சொன்னா என்னன்னு சொல்லி. எனவே இந்த முட்டியா இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கார். அவரோட கூட வந்தார் தானே மற்ற துப்பாக்கிதாரி, அவர் மிக விரைவில் கைது செய்யப்படுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தானே, அவருக்கு எதிராக போடப்பட்ட ஒரு வழக்கினுடைய முக்கியமான தீர்ப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. என்ன அந்த வழக்கு என்று சொன்னால், அதாவது அறகலைய போராட்டம் நடந்தது தானே, அந்த கால பகுதியில் இவர் தானே போலீஸ் மா அதிபராக இருந்தவர். அப்போ அறகலைய போராட்டத்தின் போது தேசபந்து தென்னக்கோன் ஒழுங்கான முறையில் செயல்படையலை என்று சொல்லி அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் இருக்குது. அப்போ அந்த டைமில் ஒருத்தர் என்ன செய்யிருக்கார், இவருக்கு எதிராக ஒரு வழக்கு கொண்டு போட்டிருக்கார். தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக அந்த டைமில் ஒரு வழக்கு கொண்டு போட்டிருக்கார். அறகலைய போராட்டம் நடைபெற்ற காலத்தில் அந்த வழக்கை அப்போதைய கொழும்பு பிரதம நீதவான் நிராகரிச்சிட்டார். அந்த வழக்கை தள்ளுபடி செய்தார். அந்த வழக்கு செல்லுபடியாகாதுன்னு சொல்லி. அப்போ வழக்கு போட்டவருக்கு எப்படி இருக்கும், ஒரு மாதிரி தானே இருக்கும், கவலையாக இருக்கும் தானே. ஏன்னு சொன்னால் மினக்கட்டு வழக்கு போட்டு அந்த வழக்கு நிராகரிக்கப்பட்டுன்னு சொல்லி. ஆனால் பேசாமல் இருந்திருக்காரு. நீ என்ன செய்கிறது, இவர் தான் போலீஸ் மா அதிபராக இருக்கிறார், ஆட்சி வர அப்படி இப்படி இருக்குது அந்த காலத்தில். எனவே தேவையில்லாமல் வழக்கு போட்டு பிரச்சனைகளை சந்திக்கணும் போட்டு பேசாமல் இருந்திருக்கார். பிறகு ஆட்சி மாறினா பிறகு அவருக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று வந்திருக்குது. அப்போ என்ன செய்கிறார், அந்த பழைய வழக்கை தூசி தட்டி எடுத்து திருப்பி மேன்முறையீடு செய்கிறார். எங்களுங்காபம் ஆட்சி மாறிட்டது, எனவே இனி எனக்கு நீதி கிடைக்கும் என்று சொல்லி மேன்முறையீடு செய்கிறார். அந்த மேன்முறையீட்டு தான் இன்றைக்கு ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது கொழும்பு உயர் நீதிமன்றத்தால். என்ன சொல்லியிருக்கணும்னு சொன்னால், அன்றைக்கு அந்த வழக்கு நிராகரிக்கப்பட்டது தானே, அப்படி நிராகரிக்கப்பட்டது பிழை. அந்த வழக்கை தள்ளுபடி செய்திருக்கக்கூடாது, அந்த வழக்கு ஒழுங்காக விசாரிக்கப்பட்டிருக்கணும் என்று சொல்லி இன்றைக்கு கொழும்பு உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. எனவே வழக்கு போட்டவருக்கு இன்றைக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். எனவே தேசபந்து தென்னக்கோன் அவர்களுக்கு எதிராக இந்த வழக்கும் திருப்பி விசாரிக்கப்பட போது. ஏற்கனவே தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக ஒரு பெரிய பட்டியலே இருக்குது, நிறைய வழக்குகள் இருக்குது. அந்த வழக்குகளோட இந்த வழக்கும் சேர்ந்து கொள்ள போகுது.
கண்டி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உடுதும்பர என்று சொல்லப்படுற பகுதியில் இன்றைக்கு கடுமையான மழை பெய்திருக்குது. 200 மில்லிமீட்டருக்கும் அதிக அளவில் மழை பெய்திருப்பதாக சொல்லப்படுது. இதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அச்சத்தில் இருப்பதாக சொல்லப்படுது. ஏன் சொல்லுங்க பாப்போம், மழை பொதுவாக ஒரு 75 மில்லிமீட்டர் வரைக்கும் பெய்தா ஓகே, இந்த மண் சரிவு ஏற்படக்கூடிய இடங்கள் இருக்குது தானே. ஆனால் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் ஏற்கனவே அறிவிச்சிருந்தது 150 மில்லிமீட்டருக்கும் 200 மில்லிமீட்டருக்கும் இடைப்பட்ட அளவில் மழை பெய்யுமாக இருந்தால் அது ஆபத்து, அது சிவப்பு எச்சரிக்கை பகுதியாக கருதப்படும் என்று சொல்லி தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் ஏற்கனவே அறிவிச்சிருந்தது. அப்ப இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா கண்டி உடுதும்புற பகுதியில் 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்துட்டுது. அப்ப மண் சரிவுக்கான அபாயம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே அந்த பகுதியெல்லாம் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கண்டி நுவரெலியா ஆகிய 2 மாவட்டங்களையும் சேர்ந்த 8 பிரதேச செயலக பிரிவுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. என்னென்னு சொன்னா மழை வீழ்ச்சி அதிகரிக்க மண் சரிவுக்கான அந்த அபாயமும் அதிகரித்து கொண்டுதான் போகும். எனவே எல்லோரையும் பாதுகாப்பாக இருக்கும்படியும் தேவையற்ற பயணங்களை தவிர்க்கும்படியும், குறிப்பாக இந்த ஆபத்தான பாதைகளில் போகிறது இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து கொள்ளும்படியும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது. அடுத்ததாக ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னன்னு சொன்னால், இலங்கையில் அவசர தொலைபேசி இலக்கங்கள் இருக்குது தானே, அந்த அவசர தொலைபேசி இலக்கங்களுடைய பட்டியல் ஒன்று எங்களுடைய தமிழடியானுடைய உத்தியோகபூர்வமான ஃபேஸ்புக் பக்கத்தில் போட்டிருக்கிறேன். எனவே அதனுடைய இணைப்பை கீழே முதலாவது கமெண்டில் போட்டு வரேன். நீங்கள் போய் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா அவசர தொலைபேசி இலக்கத்தினுடைய அந்த பட்டியலும் இருக்குது. இப்போ இங்கே போட்டு காட்டலாம், ஆனால் நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நீங்கள் எழுத்தில் பார்க்குறது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஸ்க்ரீன் எடுத்து வைக்க வேண்டி வரும். அங்க போனீங்கன்னு சொன்னா நேரடியாகவே இருக்கும். எனவே எங்களுடைய உத்தியோகபூர்வமான அந்த ஃபேஸ்புக் பக்கத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு உடனே ஏதாவது அப்டேட்டுகள் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் அதில் நான் போட்டு விட்டேன்னு சொன்னா உங்களுக்கு இலகுவாக இருக்கும். எனவே கீழே முதலாவது கமெண்ட்ல போட்டு பின் பண்ணி விடுறேன். அதையும் ஒருக்கா மறக்காமல் பாருங்கள். இலங்கையைச் சேர்ந்த 2 மீன்பிடி படகுகள் மாலைதீவில் கைப்பற்றப்பட்டுள்ளன. என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, இலங்கையைச் சேர்ந்த மீனவர்கள் 2 மீன்பிடி படகுல மீன் பிடிக்க போயிருக்கணும். ஆனால் தவறுதலாக போச்சுனமா அல்லது தெரிஞ்சு கொண்டே போச்சுனமா என்னவோ தெரியல, மாலத்தீவு கடல் எல்லைக்குள்ளே போயிட்டோம். அப்போ மாலத்தீவு கடல் எல்லைக்குள்ளே போனால் கட்டாயம் கைது செய்யப்படணும், எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த அடிப்படையில் மாலத்தீவு கரையோர போலீசார் அவர்களை கைது செய்திருக்கின்றார்கள் நேற்று புதன்கிழமை. இந்த 2 மீன்பிடி படகுகளையும் சேர்த்து மொத்தமாக எத்தனை மீனவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி அந்த விவரம் வெளிவரையில் இன்னும் இனித்தான் அது சம்பந்தமான தகவல்கள் வெளிவரும். இப்பொழுது அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டு வருவதாக MNDF என்றது மாலைதீவினுடைய பாதுகாப்பு படை அவர்கள் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே பொதுவாக நாங்கள் கேள்விப்படுவோம், இந்தியாவிலிருந்து இலங்கை கடல் எல்லைக்குள்ளே அத்துமீறி மீன் பிடித்த மீனவர்களை கைது செய்தது என்று சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை மீனவர்கள் மாலத்தீவுக்குள்ளே போயிருக்கிறார்கள். எனவே எந்த நாட்டு கடல் எல்லைக்குள்ளேயும் அந்த கடல் எல்லைக்குள்ளே போனால் அந்த நாட்டு கடலோர பாதுகாப்பு பிரிவினர் கட்டாய நடவடிக்கை எடுப்பார்கள். எனவே இவர்கள் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. காத்தான்குடியில் இன்று காலை ஒரு பரபரப்பான சம்பவம் ஒன்று இடம்பெற்றது. என்னென்னு சொன்னால் ஒரு கத்தி குத்து சம்பவம். அதாவது ஒரு சலூனில் சிகை அலங்கரிப்பு நிலையம் இருக்குதானே, அங்கே பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஒரு சிகை அலங்கரிப்பாளர் மேலே ஒருத்தர் கத்தியால் குத்திக்கார். ஒரு இளைஞர் கத்தியால் குத்திக்கார். குத்தி போட்டு அங்கேருந்து ஓடிட்டார். அப்போ இதில் படுகாயம் அடைந்தவருக்கு 25 வயது. அவர் உடனடியாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தற்சமயம் சிகிச்சை பெற்றுக் கொண்டு வரார். அப்போ அந்த கத்தியால் குத்தினவர் இருக்கார் தானே, அவர் கத்தியால் குத்தி போட்டு இட்டுத்தார் ஓட்டம், எங்கேயோ ஓடிட்டார், பயங்கரமாக அங்கேயே ஓடிட்டார். எங்கே அப்படி ஓடி போகிறாருன்னு பார்த்தா நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கார். போலீஸில் போயிட்டு சரணடைஞ்சிருக்கார். சரணடைஞ்சு முடிய இப்போ போலீஸ் அவரை கைது செய்திருக்குது. போலீஸ் கேட்டிருக்குது ஏன் கத்தியால் குத்தினி என்று சொல்லி. அதுக்கு அவர் சொல்லியிருக்கார், கடந்த ஒரு 4-5 நாளாக 2 பேருக்கும் இடையில இவருக்கும் அந்த சிகை அலங்கரிப்பு நிலையத்தில் வேலை செய்த அந்த ஊழியருக்கும் வாக்குவாதங்கள் இருந்ததாம், வாய்ச்சண்டைகள் இருந்ததாம். அதன் கோவம் காரணமாக தான் இன்றைக்கு நான் கத்தியால் குத்தினான் என்று சொல்லி வாக்குமூலம் கொடுத்துக்கார். எனவே அவர் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றார். கத்தி குத்துக்கு இலக்கான அந்த 25 வயதுடைய நபர் தொடர்ந்தும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறார். அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். இதை பார்த்தாலே இதுக்கு விளக்கமே சொல்ல தேவையில்லை. அதாவது மண் சரிவு ஏற்பட்டு கல்லுகள் எல்லாம் கீழே விழுந்துவே கிடக்குது, வெள்ளம் மாதிரியும் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு சாதாரண ஏழை குடிமகன் ஒரு ஆள் அதுக்கு அகப்பட்டு போய் இருக்கிறார். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவு வசதியான ஆள் போல் நடக்குது, கொஞ்சம் பாதிக்கப்படாத ஆள் போல் நடக்குது. அவர் இவற்றை தோளில் கையை வச்சு கொண்டு செல்ஃபி எடுக்கிறார். செல்ஃபி எடுத்து எல்லாருக்கும் படம் காட்டுறதுக்கு இப்படித்தான் நடந்துருக்கு போல நடக்கு. பாதிக்கப்பட்ட மக்களை வச்சு செல்ஃபி எடுக்கிறதும் வீடியோ எடுக்கிறதும் அப்புறம் அதை வச்சு வெளியில் காட்டுறதும் என்று சொல்லி
எனவே இப்படி செய்கிறது வந்து சரியே இல்லை. முதல்ல வந்து பாதிக்கப்பட்ட மக்களை வந்து சக மனிதர்களாக வந்து நாங்கள் ட்ரீட் பண்ணணும். அவையில் வீடியோ எடுத்து படம் எடுத்து அவையின் அனுமதியே இல்லாமல் வெளியில் காட்டி அந்த மாதிரி வேலைகள் செய்யக்கூடாது. நாங்கள் கூட காசு கொடுக்குறோம் உதவி செய்கிறோம்ன்றதுக்காக அவையின் படங்களை வந்து அப்படி போடுறது வந்து சரியில்லை. எனவே அதை வந்து இந்த ஒரு கருத்தோவியம் அழகாக எடுத்து காட்டுகிறது. எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.